இன்னைக்கு நாங்க ஊர் சுத்தி பார்க்க போறோமே, பூவெல்லாம் பார்க்க போறோமே. ஆமா, அதுக்கு கண்ணு காது வாய் எல்லாமே இருக்கு. அதுக்கிட்ட நீ சொன்னோனே அது திருப்பி பேசிருப்பாரு. அதெல்லாம் பேசும். ஆமா தானே, நீ என்கிட்ட பேசுவதானே. கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? போமா அத்தை, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். சீக்கிரம் வாங்க, போலாம் போலாம் போலாம். சரி இருங்க, உங்க மாமாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. ஏக்கா மாமாவை வர சொல்ல வேண்டியதானே? உங்க மாமா நல்லது கெட்டதுக்கு எதுக்கு வரமாட்டாரியா? நம்ம கூட எல்லாம் வந்தா செலவாயிடும்னு சொல்லியே வரமாட்டாரு. எங்க போறதா இருந்தாலும் நானும் இவளும் தான் போவோம். ஓ சரிக்கா, சரி சரி. எங்க இந்த இவ எங்க போனா? செல்வி செல்வி, என்னமா போமா? போறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்ப இந்த தங்க நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க? இத கழட்டி வை உள்ள. மா போமா, எதுக்குமா அப்புறம் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க? பூட்டி வீட்டுக்குள்ள வச்சு அழகு பாக்குறதுக்கா? நீ போனவங்க போட்டுட்டு போறது வரதுக்கு தானே. ஏண்டி, எங்கேயும் போறது வரதுன்னு ஏதோ விசேஷத்துக்கு போட்டா பரவாயில்ல. இங்க நம்ம போறதே பார்க்குது. அங்க எங்கிட்ட விழுந்து தொலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் இதை வாங்குறதுக்கு எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? தங்க வைக்கிற விலைக்கு இதெல்லாம் கழட்டி வை முதல்ல. வீட்டுல ஏதோ காரணம் பண்ண உங்க அப்பா தோலை உரிச்சு போடுவாரு. போமா, நான் இது போட்டுக்கிட்டு தான் வருவேன், இல்லைன்னா நான் வரலமா. இங்க பாரு செல்வி, அடம் பிடிக்காத, முதல்ல கழட்டி வை. ஏக்கா அதான் நம்ம இத்தனை பேர் போறோம்லக்கா, வீடுக்கா சின்ன பிள்ளை தானே போட்டுட்டு போறா, விடு. ஆசைப்பட்டு இது பண்றா. என்ன தம்பி, தங்க வைக்கிற விலைக்கு எங்கிட்ட போட்டு தொலைஞ்சிட்டானா அப்புறம் அவ்வளவுதான்டா, வம்பா போயிடும். இதை நான் போட்டு வரணும் வரமா, இல்லைன்னா நான் வரலமா. செல்வி நீ போட்டுட்டு வா தங்கம். என்னமோ பண்ணு, ஆனா நான் சொல்லிட்டேன், காணாம போக கூடாது, கழுத்துல தான் இருக்கணும். காணாமக்கு இது போனுச்சு, உங்க அப்பனுக்கு நீ தான் பதில் சொல்லணும். அதெல்லாம் நான் சொல்லிப்பேன், போமா. ஐ செல்வி அண்ணி கழுத்துல பல பலன்னு அழகா இருக்கு. இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி மகா. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போய் சுத்த போறேன்னு வேற தெரியல. பொட்டு நேரா தானே இருக்கு. இன்னும் ஏதோ குறையுதே, என்ன குறையுது? இருக்கு. சரி, லிப் பாம் எதுவும் வாங்கியிருந்தா பரவாயில்ல, அதுவும் வேற இல்லை. சரி, தேங்காய் எண்ணெயே போட்டுக்குவோம். அதே எடுத்து போட்டுக்கலாம். ஏங்க எல்லாரும் கிளம்பிட்டோங்க. வீட்டுல சும்மா இருக்க முடியல, அங்க போறேன் இங்க போறேன்னு. தம்பி பிள்ளைங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்குங்க. அதுங்க இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுங்க. அதுவும் இல்லாம இத்தனை நாள் போலான்னு பார்த்தா ஒன்றும் முடியல. இப்பதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல, போயிட்டு வரோங்க. அதான் கிளம்பி உக்காந்துருக்கீங்க, அப்புறம் என்ன போயிட்டு வாரோன்னு என்கிட்ட ஒரு கேள்வி? போங்க, என்னமோ பண்ணுங்க, ஏன்ட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன், கையில காசு வேற இல்ல. காசு இருந்தா ஒரு 1000 2000 கொடுங்க. ஏன்னா வழியில ஏதாவது கேட்டா கூட வாங்கி கொடுக்க கையில காசு இல்ல. இங்க பாரு, நீ கூட்டிட்டு போறதுக்குலாம் நான் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம உன் தொம்பி வீட்டுல இருந்து என்னத்த பெருசா சீரை செஞ்சு போட்டான், 2 பவுனு. அது ஒரு பெரிய விஷயமா? ஏங்க 1,37,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதை விட வேற என்னங்க செய்யணும்? இதெல்லாம் ஒன்றுன்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. ஊர்ல கிராமத்துல அவ்வளோ இடம் இருக்கு, இவ்வளோ இடம் இருக்குன்றாங்க. அப்படி இருக்குது, நஞ்சம் இருக்கு புஞ்சம் இருக்குன்றாங்க. ஆனா வெறும் 2 பவுனு. இதெல்லாம் ஒரு பெரிய காசுன்னு சொல்ற. என் பிள்ளைக்கு நான் 10 பவுனு தேடி வச்சிருக்கேனே, அப்ப என்னையெல்லாம் என்ன சொல்லுவேன்? என்னை கோயில் கட்டி கும்பிடுவியா? போறேங்க, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாங்க. பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போது கையில காசு இல்ல, ஒரு 1000 2000 கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏற்கனவே நேத்து தான் திரட்டி வச்சு எல்லா காசும் செலவானுச்சு. சும்மா என்கிட்ட அதை இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத, சரியா? போ, ஏதோ ஒன்று பண்ணிட்டு வா. என் பிள்ளைக்கு கையில வச்சு கொடுத்ததே 3500 ரூபாய் என்னமோ வந்துச்சு. அந்த காசு இருக்குல்ல, அதுல ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா என்ன? 2000 ரூபாய் கொடுத்தேன்னவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வச்சவங்களுக்கு திருப்பி மொய் செய்யணும். நீ செய்வியா இல்ல உன் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து செய்வானா? நான் செய்யணும். அப்படி இருக்கும்போது கொடுத்த தானம் பண்ண சொல்றியா நீ? அம்மா வருவாங்க, வாங்க நம்ம வெளியே போய் நிப்போம், அப்பதான் டக்குன்னு போக முடியும். சரிங்க அண்ணி, சரி வாங்க வெளியே போய் நிக்கலாம், அப்பதான் டக்குன்னு போலாம், ஜாலியா இருக்கும். என்னங்க இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? காசு தரீங்களா இல்லையா? அவங்கள வேற கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். அசிங்கமா போயிடுங்க, பிள்ளைங்களுக்கு கேட்டது கூட வாங்கி கொடுக்க முடியாம. நான் ஒன்றும் உங்களை போங்க வாங்கன்னு சொல்லல. விசேஷம் முடிஞ்சிருச்சு, அவங்கள எல்லாம் துரத்தி விடுவியா? அவங்க ஊரை பக்கம் பார்த்து கிளம்புவாங்கன்னா அவங்களும் டேரா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது சும்மா அங்கே கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணுறேன், இங்கே கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணுறேன்னா, ஒரு வாரம் ஆச்சு அவங்க வந்து தின்னே அழிக்கிறானுங்க. ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டேன், 1/2 மூட்டை ஆகி போச்சு. நல்லா தின்னு கொழுத்து போய் கிடக்குறானுங்க. போவானுங்களா அதை விட்டுப்புட்டு அங்கே சுத்துறேன் இங்கே சுத்துறேன்னு. ஐயோ சாமி, நீங்க 10 காசு கூட கொடுக்க வேண்டாம், நான் அசிங்கப்பட்டுட்டு போறேன். உங்க குடும்பத்துல உள்ளவங்க வந்தா ஆக்கி கொட்டுறேன்ல, அப்பெல்லாம் கணக்கு தெரியாது. என் வீட்டுல எம்பிட்டு
காசு விற்கிற வேலைக்கு ஆடுவா. இப்பத்தான் அதை வாங்கி கொடுக்கவும் இதை வாங்கி கொடுக்கவும். புருஷன் ராத்திரியும் பகலுமா அந்த காட்டுலையும் மேட்லையும் மூட்டை தூக்கி கஷ்டப்படுறானே, அதெல்லாம் பெருசா தெரியல. அவங்க வந்தா அவங்க நம்ம எடுத்து செலவுக்கு நீட்டணுமாமா. நீட்டுனா நல்ல புருஷன், இல்லைன்னா மோசமானவன், இவனை மாதிரி கெட்டவன் யாருமே இல்லைன்னு வாங்க. என்ன இங்கிட்டு யாருன்னு காணும்? ஒருவேளை அந்த ஆள் பேசுறது காதுல கேட்டு விழுந்துருச்சோ? தம்பி, செல்வி, பிள்ளைங்களா? அம்மா வெளியே இருக்கோம்மா, வாமா. எல்லாம் வெளியே போயிட்டாங்களா? இப்போ என்ன பண்றது? கையில வேற காசு இல்ல. இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வேற போறோம். அத்தை, நானே அங்க பூவெல்லாம் பறிச்சு தலையில வச்சுக்க போறேனே. சல் சல் சல்யே. அப்புறம் செடி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துட்டு வருவேனே. அத்தை, போகும்போது நான் ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிறேன். போலாமா? ஒரு 5 நிமிஷம் இருங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திஜா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏக்கா என்னக்காச்சு? இல்லப்பா, இந்த வேலைக்கு சொன்னாங்க. அதான் நம்ம இன்னைக்கு வெளியே போறோம்ல, அதான் அவங்க கிட்ட சொல்லல. லீவு சொன்னாதான் அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. அதான் ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிக்கா, போய் சொல்லிட்டு வாங்க, நாங்க நிக்கிறோம். ஜாலி ஜாலி, வண்டியில எல்லா பக்கமும் சுத்தி பார்க்க போறோம். தேங்காய் போட வந்து உதடு கொஞ்சம் வறட்சி இல்லாம இருக்கு. ஐயோ, காஞ்சு போய் இருக்கு. இந்த லிப்பாம வாங்கிட்டு வரணும். என்னம்மா, எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? அம்மா, அதான் நேற்று சொன்னாங்களேம்மா. என்னம்மா, யார் என்ன சொன்னா? அதாம்மா, மீனாக்கா வீட்டில் எல்லாரும் பார்க்குக்கு போறேன்னாங்கல்ல, நம்மளையும் கூப்பிட்டாங்கல்ல, அதாம்மா கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியாம்மா? நம்ம ஒன்று கிளம்புறோன்னு வாரோன்னு எதுவும் சொல்லலையம்மா? என்னம்மா, நேற்று நீங்கள் எல்லாரும் தானே பேசிட்டு இருந்தீங்க. கேரு, அவங்க ஏதோ கடமைக்கு வான்னு கூப்பிட்டா நம்மளும் கடமைக்கு வாரோன்னு சொல்லிட்டு நம்ம வேலை வெட்டியே பார்க்கணும். அதை விட்டுவிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நமக்கு சொந்தமா இல்லை ஒட்டா வரவா? ஏதோ தெரிஞ்சவங்க பேசி பழகினவங்க, ஏதோ அவங்க குடும்பத்தோட போறாங்க வராங்க, வாங்கன்னு சொன்னா வாரேன் அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அதை விட்டுவிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகணுன்றதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீ என்னென்ன பண்றேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல, சரியா? நான் உன்னை பெத்தவ, ஒழுக்கமா இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாரு. 27 வருஷம் உன்னை ஆளாக்கி இம்புட்டு தூரம் எந்த கெட்ட பேர் இல்லாம ஆளாக்கி வச்சிருக்கோம். எதுலயாவது போய் மாட்டி எங்க மான மரியாதைய அண்ணன் வேணா வாங்கலாம். நீ கீது வாங்கினேன்னு வச்சுக்க, தலை முழுக்கிட்டு போயிருவோம். என்னம்மா தப்பு பண்ணுன? உன் வயசெல்லாம் கடந்துதான் நானும் வந்திருக்கேன், சரியா? என்னை பேச வைக்காத. இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் வேற கிட்டாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. விரவு வேற வீட்டுல தீந்து போச்சு, விரவு எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போகணும். கிளம்பி இரு, போவோம். புது புது பழக்கம் வீட்டுல. கத்திஜா, 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 வீட்டுல ஆள் இருக்கா என்னன்னு தெரியலையே. கத்திஜா. அடடே மீனா, வா மீனா. காபி தண்ணி சாப்பிடுவேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போறேன். அப்படியா? சரி சரி சரி. அதான் பிள்ளைங்க இங்க வந்து எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போல, அதான் இன்னைக்கு கூட்டிட்டு போலான்னு எல்லாரும் கிளம்பி இருக்காங்க. சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. இது வேற பனிகாலம் தான், மழை காலம் வந்தாதான் அங்கிட்டுலாம் போக முடியாது. நல்லா தான் இருக்கும், போயிட்டு வாங்க. போயிட்டு வரலாம். கையில காசு இல்ல. காசு இல்லையா? ஆமாம்மா, எப்படி பார்த்தாலும் உள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கே 50 ரூபா 100 ரூபா டிக்கெட்டுக்கு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், வெளியே சாப்பிட்றேன்னு சொன்னாங்கன்னா கையில் காசு இல்லை. அவர்கிட்ட கேட்டால் காசெல்லாம் தர முடியாதுன்ட்டாரு. ஒரு 2000 ரூபா கைமாத்தா கொடுத்தேன்னு வச்சுக்கவே, நான் வேலைக்கு போய் எப்படியாவது இந்த வாரத்தில் கொடுத்துருவேன். அட அவ்வளோதானே, எத்தனை தடவை நான் காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது கொடுத்துருக்க, கொடுக்காம எங்கே போகிறேன்? இரு எடுத்துட்டு வரேன். இருக்கிறது 2000 2500 இருந்தாலும் பரவாயில்ல, குடு, மிச்ச காசு செலவானது போக தாரேன். தரேன் தரேன் தரேன். யாரோ ஒருத்தர் கூட என் மேல நம்பிக்கை வச்சு காசு தராங்க. கட்டின புருஷன் 10 ரூபா தர மாட்டேன்றான். இவெல்லாம் ஒரு மனுஷன், இவன் குடும்பத்துக்கு ஆக்கி கொட்டி எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நல்ல பேர் இருக்கு? இந்த மீனா புடி, இதெல்லாம் 2500 ரூபா இருக்கு. ரொம்ப நன்றி கத்தீஜா. எப்படி இந்த வாரத்துல வேலைக்கு போய் கூலி வாங்கி தந்துடுறேன். ஆனா இருக்கட்டுமா, என்ன அவசரம், பொறுத்து கொடு. உனக்கு ஏகப்பட்ட ஜோலி இருக்கும், செலவெல்லாம் இருக்குல்ல, முடிச்சுட்டே கொடு, சரியா? முதல்ல பிள்ளைங்களாம் வெளியே நிற்கும், நீ போ, அவளை கூட்டிக்கிட்டு போ, பஸ்ஸு போனாலும் போயிடும். சரி கத்தீஜா, வரேன். சரி சரி, போயிட்டு வா. பொண்ணுங்க என்னத்தான் வேலைக்கு போனாலும் மொத்த சம்பளத்தையும் தூக்கிட்டு போய் புருஷன் கையில் கொடுக்கக்கூடாது. 10 எடுத்து நமக்குன்னு வைக்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கையிலேருந்து நீட்ட முடியும். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் அவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். ஷோ, இந்த அம்மா போன இடத்துல இருந்துக்கும், எரிச்சல் தான் பண்ணிட்டு இருக்கும். போனமா வந்தமான்னு இருக்காது. இருமா, வருவாங்க, என்ன அவசரம்? நீங்க வேற மாமா, பஸ் போனாலும் போயிடும். என்னமா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? போமா.
போலாம் போலாம் வாங்க. அத்தை, மகாக்காவை கூட்டிட்டு போலாமா? ஆமால, மகா வீட்லயே வாரே நாங்கள, மறந்தே போயிடுச்சு. வாங்க ஒரு வாட்டி கூட்டிட்டே போயிருவோம். எஸ், நம்மளும் வருதா? அப்போ ஜமாச்சிட வேண்டியதான். எப்பாடா, ஒரு வழியா பாத்திரத்துல கழுவியாச்சு. இப்பே பாத்திரத்துல கழுவி வச்சிட்டோம்னா சாயங்காலம் வந்து வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏய் சாப்பிட்றா, அப்படியே வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடு. சிக்கா வேணும், சிக்கா. சிக்கா வேணுமா? ஏன் காயெல்லாம் திங்க முடியாதா ஐயாவுக்கு? எதுக்கு பையனை திட்டிட்டு இருக்க? அதான் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தல. டேய், இன்னும் குழம்பு ஆகணும்டா, அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவோம்டா. இப்ப இதை சாப்பிடு. சிக்கா, சிக்கா. அத்தை, சிக்கன் ஆயிடுச்சா? குழம்பு ஆயிடுச்சுமா. சரி, டக்குன்னு எடுத்துட்டு வாங்க அத்தை. இவன் சாப்பிட வேற மாட்டிக்கிறான். அப்பாயி சிக்கன் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப இதை சாப்பிடு, சரியா? சிக்கா, சிக்கா, சிக்கா. குழம்பு மாதிரி வச்சிருந்தாலாவது 2 நேரத்துக்கு காணும். இந்த பையனுக்கு தான் குழம்பு வச்சா பிடிக்க மாட்டேங்குது. பரட்டினாப்புல எடுன்னு ஒரு நேரத்துக்கு தான் சரியா இருக்கும். சரி, எடுத்துட்டு போய் கொடுப்போம். பாத்திரத்துல மாத்தி எடுத்துட்டு போவோம். நான் காலேஜ் போயிட்டு வரேன். டேய் அப்பா, நில்லுடா. கூப்பிட போயிட்டு இருக்கான் பாரு. சரவணா, சரவணா. என்னவா, ஏமா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எப்பா, நேத்து 50,000 ரூபாய் கொடுத்தேன், ஏதோ சேர்றேன்னு கோர்ஸ்ல. சேர்ந்துட்டியா? அதெல்லாம் சேர்ந்தாச்சுமா. எப்பா, நல்லா சேர்ந்து நல்லா படிச்சுக்கையா. அதெல்லாம் நல்லாவே படிக்கிறேம்மா. ஏன்னா அதை வச்சுதான் நல்ல வரதட்சணை போடுற பிள்ளையா பார்த்து நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர முடியும். அம்மா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? டேய் சரவணா, நல்லபடியா படிச்சிருடா. உங்க அப்பாவுக்கு கூட தெரியாது கொடுத்த காசு. அம்மா, நான் படிச்சுக்கிறேம்மா. முதல்ல நவ்வுருமா, மணி ஆயிடுச்சு, காலேஜ் வர போகணும். சரி சாமி, பார்த்து பாத்திரம் போயிட்டு வா. நைட்டு வீட்டுல சமைச்சிட்டு இருக்காதீங்கம்மா, கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கிருங்க. சரிப்பா. எப்படியும் என் பசங்க 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க. எம்பிட்டு காசு செலவு பண்ணி வேணாலும் படிக்க வச்சு அதுகளை ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு வந்துட்டேன்னா அதுவே போதும். என்ன உக்காந்துக்கிட்டு இருக்க? எந்திரி, வரவெடுக்க போகலையா? போலாமா? என்ன குரல்ல சொரத்தையே காணோம்? போவோம்மா. 8 வச்சு நட முன்னாடி. எல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. கொஞ்சம் அசந்தா ஆளையே சாச்சு விட்டு போயிருவீங்க. அண்ணே மணியன்னு செல்லம் கொடுக்குற அளவுக்கு கொடுப்பேன். எனக்கே வேட்டு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த பேத்தையும் ஆஞ்சு தள்ளிட்டு போயிருவேன். ஏம்மா, இவ்வளவு நேரம் என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? பசிக்குதுல, பையன் பாருங்க, நீங்க கொண்டு வர வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கான் சாப்பிடாம. இந்த பாத்திரம் எல்லாம் இருந்துச்சுடா, அதான் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு இதை கொஞ்சம் பெரட்டினாப்புல எடுக்கணும். குழம்பா வச்சாதான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அதான் நல்லா சுண்டை பெரட்டி எடுத்துட்டு வந்தேன். அத்தை, சீக்கிரம் வைங்க அத்தை, அப்பதான் இவன் சாப்பிடுவான். சின்ன பையன்னு இவ பையனை வளர்த்தா, இப்ப இவங்களோட பையனையும் வளர்க்குறா, அதுக்கப்புறம் அவனோட பையன் வளர்ப்பா. என்னத்த சொல்றது? அத்தை, இன்னும் கொஞ்சம் வைங்க அத்தை. ஏய், பையனுக்குன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அத்தை, சும்மா சொல்லக்கூடாது அத்தை, சூப்பரா இருக்கு. இன்னும் 2 கரண்டி வைங்க, நான் இதுலயே சாப்பாடு போட்டு அவனுக்கு ஊட்டிட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா வைக்கிறேன். அம்மா, நீ முதல்ல எனக்கு வைங்கம்மா, வேலைக்கு லேட் ஆயிருச்சு. இந்தாப்பா சாப்பிடு. அம்மா, இன்னும் கொஞ்சம் வைங்க. சாப்பிடியா? சாப்பிடு. இந்தாம்மா சாப்பிடு. சும்மா சொல்லக்கூடாது அத்தை, நான் இவ்வளோ சமைச்சாலுமே ருசியே வர மாட்டேங்குது. நீங்க சமைச்சீங்கனாலே அதுல ருசி எப்படி கூடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னம்மா இதுல இருக்குது? சரி, சாப்பிடு, பையனை கூட்டி விட்டு. என்னங்க, இதுல போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கிறீங்களா? உனக்கு உள்ள இருக்கா இல்லையா? உள்ள இருக்குது, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. அட, உள்ள இருக்குது, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. உனக்கு உள்ள இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். அட இருக்குங்க, இல்லாமையே இருக்குது. சாப்பிட்டுட்டு தான் வரேன், சாப்பிடுங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அடுப்படி வேலைன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, முதல்ல தான் வீட்டில் இருந்தா எல்லா வேலையும் செஞ்சா, இப்போ வேலைக்கும் போறா. கொஞ்சமாவது இந்த மருமவளுக்கு அறிவுன்றது ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல. எனக்கு வர கோவத்துக்கு நான் பேசி விட்டுருவேன். எல்லாம் என்னை கட்டிப்படுத்தி வச்சுக்கிட்டு. என்ன மேடம், முகம் வாடி இருக்கு. எனக்கா கோவமா? போமாவா? எம்மாடியே, நாங்க இங்க வீட்டுல வரவும் இல்லம்மா, அதனால வரவெடுக்க போறோம். இன்னொரு நாள் நாம போவோம். நீங்க இப்ப போயிட்டு வாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் ஒன்னா போகணும் தானே நான் இப்படி தூரம் பண்ணி வந்திருக்கேன். வாங்கக்கா, எல்லாம் போயிட்டு வரலாம். அட, சொன்னா புரிஞ்சுக்கோ மீனா, நீங்க குடும்பத்தோட போறீங்க, போயிட்டு வாங்க. நாங்க எதுக்கு? என்னக்கா, நம்ம எல்லாம் 1 மணி நேரத்தை வேலைக்கு போறோம் வாரோம். பிள்ளைங்களாம் ஆசைப்படுது, வாங்கக்கா. நீங்க வரலினாலும் பரவாயில்ல, மகாவை அனுப்பி விடுங்க, நாங்க எல்லாம் போயிட்டு வரோம்.
இல்லைம்மா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவார். நீங்கள் எல்லாம் போயிட்டு வரதுக்கு எத்தனை மணி ஆகுமோ என்னமோ தெரியல. அதுவும் இல்லாமல் இப்படி நான் சொல்லவும் இல்லை, அதுவும் திட்டுவாருமா. நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. ஓ, அதனால தான் மகாவோட முகம் வாடி இருக்கா? நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் போகிறோம் வரோம். இப்படி சொன்னா எப்படி? மகா நீ வா மகா, நம்ம போவோம். ஏமாடி புரிஞ்சுக்கம்மா, அவங்க அப்பா வந்தால் திட்டுவார். திட்டுனா நான் திட்டு வாங்கிக்கிறேன், மகாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏம்மா புரிஞ்சுக்கம்மா. ஏக்கா நீங்கள் புரிஞ்சுக்கங்கக்கா, பிள்ளைங்களோட எல்லாரும் போகிறோன்ற இப்போ தான் சும்மா என்ன சின்ன பிள்ளையா அப்படியெல்லாம் ஒன்றும் உங்கள் பிள்ளைய காலை விட்டு வந்துட மாட்டோம் சரிங்களா? மகா நீ வாங்க மகா, நம்ம போவோம். இல்லைம்மா அது வந்து போயின்னு. ஏண்டி செல்வி போய் மகாவை கூட்டிகிட்டு வா, நம்ம போவோம். பஸ்ஸுக்கெல்லாம் நான் காசு கொடுக்குறேன், நீங்கள் விட்டு பயப்பட வேணாம், ஒன்றும் வேணாம். வீட்டில் வரவு தானே இல்லை, நீங்கள் போய் எடுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். நீ போய் கூப்பிடு. ஏய் வாடி மகா போகலாம். இல்லை நான் வரல, நீங்கள் தான் போயிட்டு வாங்க. நீ உங்கள் அம்மாவுக்கு மேலே வருவ, நீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வா, நம்ம போவோம். சரி சரி எல்லாரும் கூப்பிட்றாங்க, போயிட்டு வா. இல்லைம்மா விரவு எடுக்கணும். நீங்களே விரவு எடுக்கணும் தான், நான் போய் எடுத்துக்கிறேன். நீ போயிட்டு ஒழுங்கா வா. சரிம்மா பார்த்து சூதானமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வரேன்.